யோ எங்கேயா மாவட்டதே காணோம். அவர் எங்கேயாவது இருப்பாருயா, வேலையே இல்லை. யோ இந்த அளவு உட்காந்துருக்காரு பையா மதுக்கட்டையில. யோ மாவட்டம் இங்கே ஏன் உட்காந்துருக்க? யோ மாவட்டம் உன்னை தேடிட்டு எங்கெங்க அலையிறோம்? யோ காலைல இருந்து இங்கதான் இருக்கேன். நீங்க எங்க கிழிக்க போனீங்க? ஆளு மூஞ்சியும் பாரு. மாவட்டம் திட்டிக்கிட்டே எப்பவும் திட்டிக்கிட்டே இருக்கிறது தான் உனக்கு வேலையா? கட்சி வேலையை பார்க்க முடியல, சும்மா கம்மாங்கட்டையில உட்காந்துருக்க. ஓ உன் ஆயா கொஞ்சம் புத்தியா? ஆமா இவருக்கு பொசுக்குன்னு கோவம் வந்துடும் உண்மையா சொன்னா. மாவட்டம் அங்க பெரிய 3 பேர் வராங்க. யோ வாங்கயா வாங்கயா. இவருக்கு வேலையில என்னாச்சும் ரொம்ப கத்துட்டு ஊர்ல என்னாச்சும் பிரச்சனை ஆக்கி விட்டுருவாரு. இதான் இவரோட வேலை. வாங்க மகிழ். அம்மா மாவட்டம் கட்சி வேலை எல்லாம் எதுவும் இல்லையா? அட போயா ஒண்ணுமே கிடையாதுயா. ஃபங்க்ஷன் ஏதாவது இருந்தா சொல்லுங்க, புலவு சோறாவது தின்னுட்டு வரும். யோ நிறுத்தியா, ஆவுனா கறி சோறு திங்கிறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்க. கட்சி கொடி ஏத்தணும்னு நினப்பெல்லாம் உங்க மனசுல இல்ல, கறி சோறு திங்கிறதே இருங்க. நீங்க மாவட்டம் வசூல் பண்ணலாமா? நாம கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஹலோ ஹலோ யார்ப்பா பேசுறது? என்னைக்கியா காது குத்தே? வந்துடுறேன். யோ என்ன கட்சி நடத்துறீங்க நீங்க? இந்த நம்ம கட்சியில இருந்து நிறைய பேர் விலகுறானுவையா. ஒரு கறி சோறு திங்கிறதுக்கே இருக்கீங்க, 24 மணி நேரம் ஃபங்க்ஷன் போறதுக்கே இருக்கீங்க. ஒரு கட்சியில ஒரு போராட்டம் இல்லை, எதுவுமே இல்லாம எப்படியா நம்ம கட்சியில இருப்பானோ எல்லாரும்? நானே கட்சியில இருந்து வெளில போவையா, சொல்ல தாங்கலையா? யோ அமைதியா இருயா, அப்புறமா பேசிக்கலாம். அவனா கட்சியை விட்டு போறான்ங்கிற. யோ இவர் எப்படியா நம்ம கட்சியில நிறைய பேரை இருக்க விடுறாரு? இவரே ஒருத்தவனா வெளில ஏற்றி விடுறாரு. நல்லா வேலை பார்க்குறவனே வெளில ஏற்றி விடுறாரு. அப்போ எப்படி நிறைய பேர் நிப்பானு வந்து கட்சியில? எப்பா இப்ப மட்டும் கம்முன்னு நிக்கிறீல? ஒருத்தனையா கட்சியை விட்டு விரட்டுங்க, நல்லா கட்சி உருப்பிடுயா.